ID built-in function, it returns the identity of one object, which means the address of the object in memory. Okay, so the general format is ID of object. Okay, so examples given: x equal to 15, x equal to 15, y equal to a. No, then print address of. Okay, so this one is the example: x equal to 15, y equal to a. Then print address of x. So within there use the function ID. So ID function only returns the memory address of the particular object. Okay, so x is stored in memory location, okay, this one, and y is stored in memory location, this one. Okay, so that address of the object will be return the function, that is ID function. So ID function returns the address of the variable. Okay, then min function returns the minimum value in the list, which means in min function you have to use more than one variables or more than one values. Okay, so from these values this function is used to find out the minimum value. Okay, now general format is min list. Okay, then the example is min list 2176. Okay, so this is a list. Already we discussed list means that values are enclosed with the square bracket. So how many variables? 1, 2, 3, 4. There are 4 values is inside the list. Then the next function, next line is min of my list. Min is a function, it returns the minimum value in the list. So the minimum value in the current list is 21. So that is the answer. Okay, so likewise max is a function, it returns the maximum value. For that you have to use a function, max function. Okay, so max, check out the example. Okay, so here 98 is the maximum value. So in both min and maximum and another one function, sum function, you have to use a list of values. List or not a single value before all the functions or the single object functions, but this one is a multi-object functions. Okay, so you have to pass more than one value. அப்போ sum function என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேல்யூஸ் அதில் பாஸ் பண்ணிங்கன்னா அத்தனை வேல்யூஸையும் ஆட் பண்ணி உனக்கு இந்த ரிசல்ட் வந்து உனக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் சம் ஃபங்க்ஷன். ஓகே, தென் ஃபார்மட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார்மட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த அவுட்புட் பேஸ்ட் ஆன் த கிவன் ஃபார்மட். நம்மளுக்கு என்ன ஃபார்மட்டில் வேணும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபார்மட்டில் நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபார்மட் ஃபங்க்ஷன். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மட், எனக்கு பைனரியில் எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள், ஆக்டலில் டிஸ்பிளே பண்ணுங்கள், ஃப்ளோட்டில் டிஸ்பிளே பண்ணுங்கள், இல்லை வந்து ஹெக்ஸாடெசிமலில் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ எந்த ஃபார்மட்டில் வேணும்னு யூசர் கேட்குறாங்களோ அந்த ஃபார்மட்டில் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஜென்ரல் ஃபார்மட் வந்து ஃபார்மட் ஆஃப் வேல்யூ கமா ஃபார்மட் ஸ்பெசிஃபைட். நம்ம வந்து ஃபார்மட் சொல்லணும், எனக்கு வந்து பைனரியா, ஆக்டலா, டெசிமலா, ஹெக்ஸாடெசிமலா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பைனரி ஃபார்மெட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் வந்து ஆக்டல் ஃபார்மெட். இங்கே சொல்லியிருக்காங்களா, பி வந்து பைனரி, ஓ வந்து ஆக்டல். ஸோ எக்ஸுங்கிறது வந்து வேரியபிள் நேம், ஒய்ங்கிறது வேரியபிள் நேம். கடைசியாக வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பரில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து 2 பேராமீட்டர்ஸ், ஒய் கமா எஃப். ஸோ எஃப் மீன்ஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 14 அதோட பைனரி வேல்யூ வந்து 1110. இல்லை நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். தென் 25 வந்து ஆக்டல். ஸோ 25 வந்து இட்ஸ் அ டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பரை வந்து நம்மளுக்கு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், தட் மெத்தட் இஸ் டெசிமல் டு ஆக்டல், அகெயின் ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8. isn't it? ஓகே, ஸோ அதை படி வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி போடுங்க ஆக்டல் நம்பருக்கு. ஸோ டெசிமல் டு பைனரி நம்மளுக்கு தெரியும். தென் டெசிமல் டு ஆக்டல் வந்து அந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒய் கமா ஓ அப்படின்னா ஆன்சர் வந்து 31. ஃபைனலாக வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் கமா எஃப். ஸோ அப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர். ஸோ 25 வந்து இன்டீஜராகவும் ரிமைனிங் வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டிங்லையும் அது என்ன செஞ்சுருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம என்ன ஃபார்மெட்டில் கேட்குறோமோ அந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுவோம். Then round. So round returns the nearest integer to its input. சரியா? ஸோ இப்போ நம்ம 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து +1 இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணும். லெஸ் தென் மைனஸ் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வேல்யூவாக
இருந்ததுன்னா நம்மளுக்கு அதோட ப்ரீவியஸ் வேல்யூவே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ரவுண்ட் ஆஃப் நம்பர் கமா எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணணும். 17.9 ஓகேவா. ஸோ இதை வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கு. தென் 22.2 தென் -18.3 தென் இதோட ஆன்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 17.9 வந்து ரவுண்ட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 18 கிடச்சிருக்கு ஓகேவா. தென் 22.2 அதுங்கிறது <5 இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு 22 தான் ஆன்சரில் இருக்கும். தென் இது வந்து -18.3 இருக்குது, இதுவும் <5 தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வேல்யூவாக இருக்கிற -18 நம்மளுக்கு ஆன்சரில் வந்திருக்கு சரியா. தென் நெக்ஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரவுண்ட் n1, 0 தென் n1, 1 தென் n1, 2 அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ n1 வந்து n1ஓட வேல்யூ வந்து என்னது, n1ஓட வேல்யூ வந்து நாட் கிவன். ஸோ n1 ஓகே. ஸோ n1 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. n1 = 17.83 கொடுத்துருக்காங்க. ஸோ n1 வந்து நம்மளுக்கு வந்து 0 வந்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 18.0. தென் n1, 1 பாயிண்டில் நம்ம ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 17.9. அதோட ப்ரீவியஸ் டிஜிட் மட்டும் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. தென் 2 டிஜிட்டில் நம்மளுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு 17.89 வந்து அப்படியே ஆன்சரில் கிடச்சிடும். தென் பவர். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த பவர் வேல்யூ விச் மீன்ஸ் a ரைஸ் டு த பவர் ஆஃப் b சரியா. ஸோ a ரைஸ் டு த பவர் ஆஃப் b சரியா. ஸோ ஏங்கிறத நம்பர், பிங்கிறது வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற அந்த ரைஸ்டு வேல்யூ இல்லையா. ஸோ இப்போ வந்து a = 5, b = 2, c = 3.0 கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் பவர் ஆஃப் a, b a, bனா 5,2 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 25. a, c 5,3.0. ஸோ நம்மளுக்கு வந்து 125 வந்திருக்கு. தென் 3 வந்து a + b, 3 a வந்து 5, b வந்து 2. ஸோ 7, 7,3 7,3யோட ஆன்சர் வந்து 343 ஆன்சர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் ஃப்ளோர் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சரியா. ஸோ இது ஒரு இன்டீஜரை தான் ரிட்டர்ன் பண்ணும். அது எப்படி இருக்கும்னா நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூவோட கண்டிப்பாக லெஸ் தெனாக இருக்கணும் ஓகேவா. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லார்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ math.floor ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் சரியா. ஸோ இப்போ இதில் x = 26.7, y = -26.7, z = -23.2 எல்லாமே ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் த இன்டீஜர் வேல்யூ விச் இஸ் லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் which is less than or equal to x. ஸோ அப்போ x என்னது இங்கே 26.7 ஓகேவா. ஸோ அப்போ 26.7 லார்ஜஸ்ட் இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணணும், லெஸ் தெனாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஈக்குவலாக இருக்கலாம் சரியா. ஸோ அப்போ 26.7 அப்படின்னா இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 26. நெக்ஸ்ட்டில் -26.7 கிடச்சிருக்கு. ஸோ 7ங்கிறதும் என்னது தான் நம்மளுக்கு 7ங்கிறது வந்து நம்மளுக்கு எபவ் 5 வேல்யூ தான். பட் இது வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது சரியா. ஸோ அப்போ இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா அதை விட கம்மியாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு -27 வந்து நம்மளுக்கு ஆன்சரில் கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ பிகாஸ் -26.7 வந்து நம்ம வந்து பாசிட்டிவில் பார்க்கும்போது நம்மளுக்கு 7ங்கிறது ஹையஸ்ட் நம்பர், பட் நெகட்டிவில் பார்க்கும்போது இது வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் ஓகேவா. பாசிட்டிவில் பார்க்கும்போது ஹையஸ்ட் நம்பர், நெகட்டிவில் பார்க்கும்போது லீஸ்ட் நம்பர். ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு -27 கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இதில் வந்து -26 வந்து போட முடியாது. ஏன் அப்படின்னா 7ங்கிறது வந்து ஹாஃப் கூட வரல, 5, 3, 2 வந்துச்சுன்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி போடலாம். பட் இதில் வந்து என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஸோ அதனால தான் ஆன்சரில் என்ன கிடச்சிருக்கு ஸ்மாலஸ்ட், அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ தானே ரிட்டர்ன் பண்ண முடியும். 26 போட முடியாது. -26 போட்டோம்னா -26ங்கிறது -26.7 விட ஹையஸ்ட் நம்பர் சரியா. -26ங்கிறது ஹையஸ்ட் நம்பர் கம்பேர் வித் -26.7 அது வந்து லெஸ் நம்பர் கிடையாது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆன்சரில் என்ன வந்திருக்கு -27 வந்துருக்கு. அதே மாதிரி -23.2 வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு -24 வந்து கிடச்சிருக்கு சரியா. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது லெஸ் தென் நம்பர் வரணும். இப்போ இதுலேயும் -23 கொடுக்க முடியாது, ஏன்னா -23ங்கிறது -23.2ஓட ஹையஸ்ட் நம்பர் சரியா. ஓகே, ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து -24.
அதே மாதிரி செயில் வந்து அது எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்மால் வேல்யூவை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சு எது ஃப்ளோர் வேல்யூ. பட் செயில் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? ஸோ அந்த எக்ஸை விட கிரேட்டர் தெனாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவல்ட்டாக இருக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். math.sail. ஸோ இதுலேயும் அதே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செயில் ஃபங்க்ஷனில் 26.7 அப்படின்னா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 27.7 அப்படிங்கிறனால நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? 27 வந்துச்சு. -26.7 இதில் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் போன எக்ஸாம்பிளில் -27 கிடச்சிருந்துச்சு. பட் இதில் வந்து -20, ஏன்னா லார்ஜஸ்ட் வேல்யூவாக நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் -26. இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு வேல்யூவாக இருக்கணும். ஸோ -26. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுலையும் -23. ஸ்கொயர் ரூட்ங்கிறது இட் ரிட்டர்ன்ஸ் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 49 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 7 தான் ஆன்சர். சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ காம்போசிஷன் ஃபங்க்ஷன்னா the value returned by a function may be used as an argument for another function in a nested manner. ஸோ இதில் 2 ஃபங்க்ஷன்ஸ் தொடர்ச்சியாக வரும். இன்னர் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் தான் அவுட்டர் ஃபங்க்ஷனோட இன்புட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? காம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாரு. இந்த எக்ஸாம்பிளில் வந்து n1 ஈக்குவல் டு ஈவில் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர். சரியா? இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று எவாலுவேஷன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து இன்புட் ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து இன்புட் ஃபங்க்ஷனோட அவுட்புட் தான் எவாலுவேஷன் ஃபங்க்ஷனோட இன்புட் ஃபங்க்ஷனோட அவுட்புட் தான் என்னது? எவாலுவேஷன் ஃபங்க்ஷனோட இன்புட். அப்போ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக வர்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ என்டர் எ நம்பர், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 234 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 234 வந்து அங்கே வந்து பிளேஸ் ஆகும்போது அங்கே என்ன கிடைக்கும்? 234 கிடைக்கும். இதை வந்து எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 234 நம்ம எப்படி எழுதுறோம்னா, ஸோ இந்த பாடி வந்து நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ 234. தென் n2 எவாலுவேஷன் இன்புட் என்டர் ஆன் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் n2 ஈக்குவல் டு 38.0. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்குறோமோ அதை இதில் வச்சு ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து 12.0 + 13.0 × 2வா? ஸோ அப்போ 13ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 26 + 12 வரும்போது 38 வந்து நம்மளுக்கு ஆன்சரில் கிடக்கும். ஸோ எவாலுவேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ 2 ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக வருதா? ஸோ வெளியில் வந்து எவாலுவேஷன் ஃபங்க்ஷன், உள்ளே வந்து இன்புட் ஃபங்க்ஷனோட அவுட்புட், அதாவது அந்த நம்பராக இன்புட் ஃபங்க்ஷன் எப்போயுமே என்ன செய்யணும்னா நம்ம இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண சொன்னோம்னா இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த நம்பரை வந்து அதுக்கப்புறம் உள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்புட்டாக பாஸ் ஆகிறதுனால இந்த மாதிரியாக நம்ம ரைட் பண்ணியிருந்தோம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். தென் பைத்தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்னது? a function called by itself is called as a recursive function. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க? def n = 1, n = 0னா 0 factorial = 1, அதுதான் ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னா n × fact of n - 1. ஸோ இப்போ நம்ம 5 வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து 5 வரும். அப்போ நாட் மேட்ச் அப்படிங்கும்போது, ஸோ இப்போ இங்கே உள்ள வந்து ரிட்டர்ன் n × fact of n - 1. அப்போ 5 × 4 கிடைக்கும் இல்லையா? ஸோ தென் அகெயின் 4 எடுத்துகிட்டு போகும். இப்போ மிஸ் மேட்ச். இப்போ உள்ளே வரும்போது 5 × 4 × 3. ஓகே, தென் 2, தென் 1. ஸோ எப்போ வந்து 0 ஆச்சோ அப்போ மேட்ச் ஆகி வெளில வந்துடும். தென் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 120 ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ எப்படி இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துட்டு அதே ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக கால் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ லெசன் இஸ் ஓவர்.